அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வை மாற்றும் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பயிற்சி காரணமாக புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை மேச ராசியில் சஞ்சரித்த புதன் அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கலங்க. அவரது நட்பு வீடான ரிஷபராசிக்கு மாறுவதால் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாறினாலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான புதன் சஞ்சரிப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் இந்த புதன் பயிற்சியானது அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சியில வாழ்வை மாற்றக்கூடிய பல்வேறு விதமான புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நிகழ்வானது நடைபெற போகிறது. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அளவற்ற அறிவாற்றலை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார். அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை, வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார். புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது. அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னியும் பார்க்கப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் 3, 6 புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய அமைப்புல 3, 6 ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றிக்கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க. இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு, திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக இருக்கிறாருங்க. நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க புதன். நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே சமயம் அறிவு சுடரை கொடுப்பவராக இருக்கிறாருங்க புதன். வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள்ல சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த புதன் தாங்க. இது செல்வ செழிப்பு இருந்தால் மட்டும்தான் என்று அர்த்தம் கிடையாது. செல்வ செழிப்பு இல்லாதவர்களுக்கும் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனினுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் புதனை பொறுத்த வரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாது புதன் அறிவு, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், இளமை, அழகு, கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன். ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அவரது ஆட்சி வீடாகவும், கன்னி ராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க. சிம்ம ராசி அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாருங்க. தற்போது நட்பு வீடான ரிஷப ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நட்பு வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்கள் அனைத்தும் பொதுவாகவே நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மேசம், விருச்சகம், தனுசு இவருக்கு நல்ல இடமாக பார்க்க முடியாதுங்க. தற்போது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடகராசி இவரது பகை வீடாக பார்க்கப்படுதுங்க. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது நட்பு வீடான ரிஷபராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று மீன ராசியில் அவர் நீச்ச நிலையில் சஞ்சரி பாருங்க. இந்த தருணங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாருங்க. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானத்தில் சென்றிருப்பதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க. அந்த விரய செலவுகள் சொத்துக்களாக மாற்றக்கூடிய யோகமோ அல்லது சுப நிகழ்ச்சிகளாக மாற்றக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகி இருக்குங்க. எனவே இவை அனைத்தும் நீங்கள் நினைத்த சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. ராசியின் அதிபதி விரயஸ்தானத்தில் மறைந்திருப்பது, அவரது நட்பு வீட்டில் மறைந்திருப்பது எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் குடும்ப ரீதியாக நடைபெறப் போகின்றன. பூர்வீக சொத்துக்கள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை குடும்பத்தில் எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்ப ரீதியாக பல மடங்கு நன்மை நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படாத ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உறவினர்கள் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதனின் அமைப்பு காரணமாக எந்த விதமான நேர்முக தேர்வுகள், எழுத்து தேர்வுகளை எதிர்கொள்ளும் போது உங்களுடைய அறிவாற்றல் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, சலுகைகள் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது. எனவே நிம்மதியற்று இருந்த உத்தியோக சூழ்நிலையானது உங்களுக்கு நிம்மதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். புதிய வேலை வாய்ப்புல நிச்சயம் நல்ல வெற்றி கிடைக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்காத அளவிற்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சரியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்க போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் இந்த துறையில புத்துயிர் பெறுவது மட்டுமல்லாது நீங்கள் நினைத்தபடியே பல சாதனையை புரிவதற்கான வாய்ப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த புதன் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் பல வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே கலைத்துறை ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடித்து விருதுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது. கலைத்துறைக்கு உரித்தான ஆடம்பரத்தில் திக்குமுக்க ஆடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த பல சிரமங்கள் குறைய போகிறது. அதுவும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியை விட்டு விலகுவதால் விவசாயத்துறையில் எதிர்பார்த்த வளர்ச்சி நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி விரயஸ்தானத்தில் மறைவது நல்ல நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான உடல் ரீதியான, மன ரீதியான சிரமங்கள் குறைந்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.